யூதாவின் ராஜாவாகிய அகசியா யெகூவின் சேனாபதியால் கொல்லப்பட்டான். அப்பொழுது அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். அத்தாலியாளின் தகப்பன் ஆகாப், தாய் ஏசபேல், இவளுடைய கணவர் யூதாவின் ராஜாவாகிய யோராம், அதாவது யோசபாத்தின் மகன் யோராம். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். யோவாஸ் 6 வருஷம் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். 7ஆம் வருஷத்துல யோய்தா என்னும் ஆசாரியன் யூதாவில் உள்ள லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்ச தலைவரையும் கூடி வர செய்து யோவாசை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். இதை கேள்விப்பட்ட அத்தாலியாள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்களிடத்தில் வந்து நடக்கிறதை கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து துரோகம் துரோகம் என்று கூவினாள். யோய்தாவின் கட்டளைப்படி அவளை கர்த்தருடைய ஆலயத்தில் கொல்லாமல் அரமனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். அத்தாலியாள் யூதாவின் மேல் எருசலேமில் 6 வருஷங்கள் அரசாண்டாள். இவளுக்கு பின் அவளுடைய பேரனாகிய யோவாஸ் அந்த ஸ்தானத்தில் ராஜாவானான்.